வெள்ளை பூசணிக்காய வச்சு ரொம்பவே சிம்பிளான சூப்பரான ஒரு சைட் டிஷ் செய்யலாமா? கடாயை சூடுபடுத்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு 9 வரமிளகாயை சேர்த்து அதுவும் ஓரளவுக்கு வறுபட்டதும் 12 பல்லு பூண்டை சேர்த்துட்டு அதுவும் ஓரளவுக்கு வறுபட்டதும் 20ல இருந்து 30 சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கினதும் 2 பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பத்த தேங்காயை பொடியா நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமா புளி எடுத்து அதுல பிச்சு போட்டுட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்திட்டு ஆற விட்டுறணும். ஏற்கனவே வதக்கின அந்த கடாயை மறுபடியும் ஸ்டவ்ல வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய துண்டு பூசணிக்காயை தோலெல்லாம் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி அதுல சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு 100 ml அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடணும். வெந்ததுக்கு அப்புறமா பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற விடணும். ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி நல்லாவே சூடாறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு தண்ணி சேர்க்காம எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துட்டு நம்ம வேக வச்ச பூசணி துண்டுகளை அதுல சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா மைய இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கணும். தாளிப்புக்காக கரண்டியை சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு வரமிளகாயை 2ஆ பிச்சு போட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்ச சட்னியில இதை மாத்தி விட்டுறணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்பை சட்னியோட சேர்த்து கலந்து விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டா ஆஹா அவ்வளவு அருமையா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.